சிம்மம்க்கு ஆளுமை சார். ராஜாவுக்கு உண்டான ஆளுமை. ராஜா வந்து இறங்கி போய் பணியாளர்கள்ட்ட வேலை வாங்குவாரு. அதுக்கும் சிப்பாய் வச்சிருப்பார்ல, அதுபோல. கொஞ்சம் சோம்பேறித்தனமும் இருக்கும். அப்படி இருக்கும்போது உட்கார்ந்த இடத்துலேருந்து என்ன வேலை பார்க்கலான்னு பார்ப்பாங்க. ஐடில இருப்பாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவாங்க, ஹேக்கிங் பண்ணுறது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. வீட்டிலே இருந்துட்டு ரீசெல்லிங் பண்ணுவாங்க. ட்ரெஸ்ஸு ரீசெல் பண்ணுறேன், ஹேண்ட்பேக்ஸ் விற்கிறேன், ஷூஸ் விற்கிறேன். யாரோ ஒருத்தன் ப்ரொடக்ஷன் பண்ணுறான், அவனுடையது நான் ஃபோட்டோ மட்டும் எடுத்து போட்டு நான் விற்றுக்கிறேன், எனக்கு ஒரு கமிஷன் வருது அப்படின்னு சொல்லி கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ரியல் எஸ்டேட்டில் கமிஷன் பண்ணுறது. அது மாதிரியா சிம்மம் வந்து நோகாமல் நோம்பி கும்பிட்ற வேலைகள் நிறையா பண்ணும். ஏன்னா பேசிக்காகவே சிம்மம் கொஞ்சம் சோம்பேறி தான். இன்னொரு 4 பேரை வச்சு வேலை வாங்குவாங்க. போய் இறங்கி போய் அந்த வேலை என்ன நடக்குதுன்னு பார்க்குறது சிம்மம் கிடையாது. அதுக்கும் ஒரு மேனேஜர் வச்சுக்குவாங்க. மேனேஜர் வச்சுக்கிட்டு இல்லை பெரிய ஃபேக்ட்ரிஸ் ரன் பண்ணாலும் சரி, நம்பகமான ஒரு மேனேஜர், ஒரு படைத்தளபதி. எப்படி ராஜாவுக்கு ராஜகுரு, படைத்தளபதி எல்லாரும் இருக்காங்களோ அது மாதிரி அவங்க ஒரு 2, 3 பேரை பக்கபலமாக வச்சுக்கிட்டு அவங்கள வேலை வாங்கிக்கிட்டு இவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு லக்ஸரியாக இருப்பாங்க. லக்ஸரியாக இருக்கிறது தான் சிம்மம். உட்கார்ந்த இடத்துலேருந்து வேலை பார்க்குறது சிம்மம்.